56 மாசமா கொடுக்காததை இனிமேல் 56 நாளைக்குள்ளார இவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா இதுல ஏதோ உள்குத்து இருக்குன்னு தெரிய வேண்டாமா? அப்போ இந்த வெற்றி யாருக்கு உண்டான வெற்றி, அதுக்கு பாடுபடுறது யாருங்கிறது தான். சரி, இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றீங்களா, அப்பட்டமாக தெரியுதுல எலெக்ஷன் நெருங்கிருச்சு, அவ்வளோதான், இன்னொரு 100 நாள் கூட கிடையாது, அதுக்குள்ளே எலெக்ஷன் நடந்தே முடிஞ்சிடும். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து இப்படியான ஒரு அறிவிப்பு, அதுவும் எப்போ கொடுப்போம் அப்படிங்கிற அந்த தெளிவே இல்லாமல் கொடுக்குறாங்கல்ல, எப்படி இதை அவங்க நம்புவாங்க ஊழியர்கள், அரசு ஊழியர்கள்? அதை நம்ப வைக்கிறதுக்கு தானே அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க இதை செய்யட்டும், அரசாங்கம் எதுக்கு செய்யணும் இதை? ஓகே. அப்போ அதனால தான் கேட்குறோம், இன்னைக்கு யாருக்காக இந்த சங்கங்கள் எல்லாம் போராடுது? இப்போ அதில் என்னன்னா, ஏற்கனவே 6ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஜாக்டோ ஜியோலயே இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் அம்பலப்பட்டு போனனால அதுல ஒரு இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் வந்து இல்ல, அறிவிச்ச பிரகாரம் நாங்கள் 6ஆம் தேதியிலிருந்து போராட்டம் தொடரும் அப்படின்னு இருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு என்னன்னா, இப்ப மறுபடியும் ஜாக்டோ ஜியோவே என்ன சொல்றாங்க, இல்ல மத்த நம்மளுடைய கோரிக்கைகளையும் கேட்டு இது வந்து ஒரு முதற்படி வெற்றி தான். இதுல வெற்றின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு 50% உங்களுக்கு கொடுக்கறாங்கிறதுக்காகவே அது வெற்றியா? அது வெற்றி எப்ப வெற்றினா, எந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாம நீங்க வாங்குறீங்கன்னா வெற்றி. அப்போ அதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு.